கிருஷ்ணா பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் துருவன் சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முறை துருவனுடைய தம்பி உத்தமன் காட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு யக்ஷனோட சண்டையிட்டு இறந்து போனான். இதனால் யக்ஷர்களை துருவன் சம்ஹாரம் செய்ய முயற்சிக்க அங்கே வந்த துருவனுடைய பாட்டன் மனு பகைமை கூடாது, அது வைஷ்ணவ லட்சணம் அல்லன்னு சொன்னார். தன்னுடைய மார்புல மிதித்த பிருகு முனிவர்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டார் பகவான் விஷ்ணு. விஷ்ணு அன்பே வடிவானவர், சிவன் வைராக்கிய வடிவானவர். ஞானிகள் வைராக்கியத்தோடு இருப்பாங்க, வைஷ்ணவர்கள் அன்போடு இருக்கணும் அப்படின்னு மனு எடுத்து சொல்கிறார். 4:11-13 அந்த ஸ்லோகம் இருக்கு. திதிக்ஷயா கருணையா மைத்ரயா ச அகில ஜந்துசு, எல்லா ஜீவர்கள்ட்டையும் இப்படி நடந்துக்கணும். சமத்வேன ச சர்வாத்ம பகவான் சம்பிரசீததி, தன்னை விட பெரியவங்க கிட்ட பொறுமையாக இருக்கணும், சிறியவங்க கிட்ட இரக்கமாக இருக்கணும், சம வயசுக்காரங்க கிட்ட நட்போட இருக்கணும், எல்லா பிராணிகள்கிட்டையும் சமமாக இருக்கணும். முன்னேறிய பக்தர்கள் இப்படி நடந்துக்கிறதுனால பகவான் அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த சுலோகம். மனு சொல்கிறார். மனுவுடைய இந்த வார்த்தையை கேட்டதும் துருவன் அமைதியாயிட்டான். அடுத்து துருவன் பத்ரி விசால் க்ஷேத்திரம் அங்கே வந்தான். பால்யத்தில் யமுனை கரையில் இருந்தான், இப்போ கங்கை கரைக்கு வர்றான். மரணத்தை சரி செய்கிறவா கங்கா. ஆனால் பாகவத கதையை அன்போடு கேட்குறவங்களுக்கு எல்லா புனித பலன்களும் கிடைக்கும். கங்கை சப்தமாக ஓடினதுனால துருவனுடைய தியானத்துக்கு அது சிரமமாக இருந்துச்சு. இதனால் அங்கேருந்து போகலாம், வேறு இடத்துக்கு போகலான்னு கிளம்புற போது கங்கா அவனுக்கு காட்சி கொடுத்து, நீ அப்படி போக வேண்டாம், உனக்காக நான் அந்த இடத்துல அமைதியாக ஓடுறேன்னு சொன்னான். ரிஷிகேஷ் பக்கத்தில் துருவனுடைய ஸ்தலம் இருக்குது. இங்கே மட்டும் இப்போவும் கங்கா அமைதியாக ஓடுது. ஒரு முறை பகவானுடைய கட்டளைப்படி துருவனை அழைச்சிட்டு போகிறதுக்கு வைகுண்ட விமானம் வந்தது. விஷ்ணு தூதர்கள் கூட வந்தாங்க. துருவனுக்கு கங்கை கரையிலே சத்சங்கத்திலே இருக்கிறதுக்கு தான் ஆசை. அப்போ மனசில் கங்கையை பிரார்த்திக்க அந்த அம்மாட்ட அவன் எப்படி பிரார்த்திக்கிறான், கங்கையை பிரார்த்திக்கிறான். அந்த அம்மாட்ட என்ன சொல்கிறான், உங்கள் பக்கத்தில் இருந்து ஆன்மீக சாதனைகள் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது, இனிமேல் வைகுண்டம் போயாச்சுன்னா உங்களை நான் பிரிஞ்சு தனியாக கிடக்க வேண்டியிருக்குமே, வேதனையாக இருக்குன்னு சொன்னான். அப்போ கங்கா சொல்கிறா, நான் இங்கே ஓடுனா கூட என்னுடைய சொரூப நிலை அங்கே தான் இருக்குது வைகுண்டத்தில், இது என்னுடைய ஆதி பௌதிக நிலை அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கே நீ என்னை சந்திக்கலான்னு சொன்னதும் இவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்போ துருவனுக்கு நட்சத்திர அந்தஸ்து தரப்பட்டது. மேலே கூட்டிகிட்டு போயிட்டு நட்சத்திர அந்தஸ்தாக தரப்பட்டு பிரளய காலத்தில் அவர் வைகுண்டத்துக்குள்ளே போயிடுவார். மனுஷங்களுக்கு மரண பயம் உண்டு. கிருஷ்ணன் அபயச்சரண், அபயஹஸ்தன், பயத்தை போக்கும் பாதம், பயத்தை போக்கும் கரங்கள் உடையவர். அதனால பக்தர்கள் மரணத்தை தாண்டினவங்க, கால பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. துருவன் அர்த்தார்த்தி பக்தன்னு சொல்லப்பட்டார். பரமாத்மா அவனுக்கு தரிசனம் தந்தார், அரசு கொடுத்தார், வைகுண்ட பிராப்தியும் கொடுத்தார். செய் அல்லது செத்துமடின்னு ஒரு பழமொழி உண்டு. தேகம் வா பாதையாமி காரியம் வா சாதையாமி அப்படிம்பாங்க. காரியத்தை முடி, இல்லாட்டி உடலை விடு. இந்த இந்த முறையில் துருவனுடைய நடத்தை இருந்தது. இளமையிலேயே பக்தி, நன்னடத்தை இதுகளை பயிலணும். தாய்மார்கள் சுனிதி மாதிரி பிள்ளைகளுக்கு பயிற்சிகளை கொடுக்கணும். இப்படியாக துருவ சரிதத்தை மைத்ரேயர் பேசி முடிக்கிறார். அடுத்து நாராயண சரோவர்னு சொல்லுவாங்க, அந்த ஏரிக்கரையில் நாரதர் தவம் இருக்கிறார். அப்போது பிரச்சேதசு அப்படிங்கிற ஒரு குழு
இவங்கள சந்திக்கிறார். விதுரர் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க மைத்ரேயர் சொல்றார், இது சுகதேவர் பரீட்சித்து சம்வாதமாக பாகவத்துல இருக்கு. துருவனுடைய வம்சத்துல வந்தவங்க தான் பிரச்சேதசா. அதுல அங்கன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அங்கனுக்கு மகன் வேணன். அப்படி அந்த வம்சாவளியை சொல்றார். அங்கன் நல்லவன், ஆனா வேணன் தீய நடத்தை உள்ளவன். அவன் ஆட்சியில மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிராமணர்களின் சாபத்தாலேயே வேணன் அழிஞ்சு போயிட்டான். தேசத்தின் கலாச்சாரம் பண்பாடுகளை பிராமணர்கள் தான் போதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. வேணனால மக்கள் துயரப்பட்டதுனால பிராமணர்கள் அவனை சபிக்க வேண்டி வந்தது. அவன் வாரிசு இல்லாம இறந்துட்டான். அதனால அவன் உடம்பை எடுத்து அதை கடையும் போது ஒரு கருப்பு உருவம் வந்துச்சு. அது பாப வடிவம். அடுத்து கைகள்ல கடைஞ்சாங்க. அதுல இருந்து பிருது மகாராஜா வந்தார். இது பற்றி சில சிறுதர் சுவாமி சொல்லும்போது, இதயத்தை கடைஞ்சிருந்தா நாராயணர் கூட வந்திருப்பாரோ அப்படிங்கிறார். பிருது மகாராஜா அர்ச்சன பக்திக்கு உதாரணமானவர். அவருடைய மனைவி பேர் அர்சி. தினமும் சாலக்கிராம அபிஷேகம் செய்வார். நவவித பக்தி செய்வார். இந்த இதுல அர்ச்சனா வடிவமாக அவர் இருக்கிறார். அவருடைய ஆட்சியில மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. அஸ்வமேத யாகம் செய்தார். பிருதுராஜா பகவான்கிட்ட வேண்டும் போது, எனக்கு மோட்சம்லாம் வேண்டாம், உங்க கதைகளை கேட்கறதுக்கு 10,000 காதுகள் கொடுங்க அப்படின்னு கேட்டார். உங்களுடைய ஒரு பாதத்துக்கு நான் சேவை பண்றேன், இன்னொரு பாதத்துக்கு லக்ஷ்மி சேவை பண்ணட்டும், இப்படி கூட அவர் வேண்டி இருக்கிறார். பிருதுராஜா தர்ம வழியில ராஜ்யத்தை நடத்தினார். பூமியில கலந்திருந்த ஜீவசத்துக்களை வெளிப்பட வைத்தார். மக்கள் தர்ம வழியில நடக்கிறத உறுதி பண்ணார். இன்னைக்கு நாம மத சார்பற்ற நாடு, மத சார்பற்ற அரசுலாம் பேசுறோம். மத சார்பற்ற அப்படின்னா அந்தந்த மதத்தவன் அந்தந்த மதத்து கடமைகளை பின்பற்றுதானா, கடைபிடிக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். அந்த பார்வை முதல்ல தெரியணும். யாரும் எப்படியும் போங்க, எனக்கு வரி மட்டும் போதும் அப்படின்னா அது மத சார்பற்ற நிலை கிடையாது. மதம் அற்ற நிலை. மதம் இல்லாத போது மனுஷன் மிருகம் ஆயிடுவான். உண்மையிலேயே மக்கள் நலன்ல அக்கறை வேணும். அப்படி மக்கள் நலன்ல அக்கறை இல்லாத, மத நம்பிக்கை இல்லாத மிருகத்தனமானவங்களால சூட்டப்பட்ட பேர் தான் மத சார்பற்றங்கிற வார்த்தை. பிருது மகாராஜா அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பசுவையும் பிராமணர்களையும் காப்பாத்தினார். பசு புல் தின்னுட்டு பால் தருது. பிராமணர்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்து மக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க, வழி நடத்துறாங்க. அதனால புத்திசாலி ஆட்சியாளர்கள் இதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டு பசுவையும் பிராமணர்களையும் காப்பாத்தி வந்தாங்க. இதை வரலாற்றுல பார்க்கிறோம். பசுக்களும் பிராமணர்களும் திருப்திப்பட்டா மக்களுக்கு ஆற்றலும் ஞானமும் உண்டாகும். இன்றைய ஆட்சியாளர்கள் பிரஜை நலனுக்காக இதை தங்களுடைய சிந்தையில வைத்து நல்லது பண்றதுக்கு தூண்டணும். பணம் பொருளை விட நல்ல நடத்தை, தர்ம நெறி அவசியம். இதனால நாட்டுக்கு நன்மைகள் விளையும், சுபிட்சம் கிடைக்கும். பிருது மகாராஜா ஒரு முறை மனைவி அரிசியோட அமர்ந்திருந்த போது அங்க சனத்குமாரர் வந்தார். அவருடைய சத்சங்கத்தால மன்னன் மனைவியோட காட்டுக்கு போயிடுறார். அங்க இறைவனை பஜனம் செய்தாங்க 2 பேரும். முன்னாடி மன்னர்கள் கூட இப்படி ஓய்வு பெற்று கடவுளை பாடுறதுக்காக காலத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு வனவாசம், வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது மறி இல்லாம போன மாதிரி ஆயிட்டு. பிருதுராஜாவுக்கு அடுத்து விஜிதாஸ்வன் மன்னனானான். அவனுக்கு 3 சகோதரர் உண்டு. அதுக்கடுத்து அந்தர்தானன், ஹவிர்தானன், பிராச்சன பர்கி இவங்கெல்லாம் மன்னராகிறாங்க. பிராச்சன பர்கிக்கு பிரச்சேதா அப்படிங்கிறவங்கெல்லாம் உண்டாகிறாங்க. அவங்க நாராயண சரோவர் அந்த ஏரிக்கரைக்கு வந்துட்டு நாரதர்கிட்ட ருத்ரகீதையை உபதேசம் பெறுறாங்க. சிவபெருமான் பிரச்சேதாக்களை தவம் செய்ய சொல்லி கட்டளையிட்டார். அவங்களும் தவம் பண்ண போயிட்டாங்க. அடுத்து நாரதர் பிராசீன பர்கி மன்னன் கிட்ட
நீ பல யாகங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிய, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டார். அப்போ அந்த பர்ஹி மன்னன் சொல்றான், இறைவன் எனக்கு நிறைய பொருள் தந்திருக்கிறார். அதையெல்லாம் கொண்டு அவருக்கு நான் யாகம் பண்றேன், பிராமணர்களுக்கு தொண்டு பண்றேன். ஆனாலும் மனசுல சாந்தி இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ நாரதர் அவனுக்கு உபதேசிக்கிறார். நல்லதுகள் பண்ணா புண்ணிய பலன் கிடைக்கும், மேல் கிரகம் போகலாம். புண்ணிய பலன் தீர்ந்த பிறகு திரும்ப பூ உலகத்துக்கு தான் வரணும். பிறப்பு இறப்புல இருந்து விடுதலை பெற்றாதான் நிம்மதிங்கிறது கிடைக்கும். அது எங்க இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா விடுபடணும். புண்ணியம் குறைஞ்சா கூட மதிப்பு போயிடும். முதல்ல உன்னுடைய ஆத்மாவை தியானம் பண்ணு, அதுக்கப்புறம் பரமாத்மாவுக்கு ஆராதனை பண்ணு. தன்னை உணராதவன் எதை செய்தாலும் நல்ல பலனை பெற முடியாது. தன்னை உணராதவன் அப்படி பலன் பெறாத போது எதைத்தான் அவன் உணர முடியும்? அப்படிப்பட்டவன் இறைவனை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இந்த மாதிரி அர்த்தத்துல பிராசீன பரிகைக்கு நாரதர் ஒரு கதையை சொல்றார். முந்தி புரஞ்சனன்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய உயிர் நண்பன் அபிநாதன். புரஞ்சனன் சுகமாக இருக்க முயன்றபடியே இருப்பான் இந்த நண்பன். நல்லவங்க தாங்க செய்கிற நல்ல காரியங்களை விளம்பரம் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. கர்விகள் தங்களை பலர் முன்னிலையில் புகழ ஆசைப்படுறாங்க. நல்லவங்க வந்து புகழும்போது கூச்சப்படுவாங்க. அதனால தான் எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற வார்த்தை வந்தது. பகவானுடைய லீலைகள் புரிஞ்சிக்க முடியாதது. அவர்கிட்ட நம்முடைய அறிவு எடுபடலைங்கிறது தான் அதோட அர்த்தம். சாப்பிட்றது உன் வேலை, செரிக்கிறது என் வேலைன்னு 15:14 கிருஷ்ணர் சொல்றார் கீதையில. பசாமி அன்னம் சதுர்விதம் போஜ்யம், 4 விதமான உணவுகளை நான் தான் செரிக்கிறேங்கிறார். போஜ்யமாக கடிச்சு சாப்பிட்றது. பேயம்னு ஒன்று இருக்கு, அது வந்து குடிக்கிறது. அடுத்து கோஷ்யம்னு ஒன்று இருக்கு, விழுங்கிறது கட்டி கட்டியா. 4 வந்து துளாவி சாப்பிட்றது, லேகியம், அதாவது நக்கி சாப்பிட்றது. பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் வயிற்றுலையும் இருக்கிறார். வைஸ்வானரங்கிற நெருப்பாக தங்கியிருந்து உணவுகளை செரிக்கிறார். அடுத்து தூங்குறது உன் வேலை, எழுப்புறது என் வேலை அப்படிங்கிறார். நாம் வந்து வாகனம், பகவான் வந்து ஓட்டுறார். ரயில் ஓட்டுறவன் தூங்கிட்டா எப்படி ரயில் ஓடுமா? ஓடாது. அதே மாதிரி பகவான் தூங்காமல் இருக்கிறார். இப்போ ரயில் ஓட்டுறவர் உறங்காமல் இருந்தால் தான் பயணிக்கிறவன் நிம்மதியாக தூங்க முடியுது. அப்போ பகவான் சூத்திரதாரி, அவர் தூங்க முடியாது. இப்படி இருந்தும் தன்னுடைய சுக சௌகரியத்துக்கு கடவுள் தான் காரணம் அப்படிங்கிற அறிவு பலருக்கும் இல்லாமல் இருக்கு. அதிகாலை பொழுது யாரும் நடமாட்டம் இல்லாததுனால பகவத் பஜனைக்கு ரொம்ப பொருத்தமானது. சூரியன் உதிச்ச பிறகு மக்கள் நடமாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பாத தூசிகள் நம்ம மேல பட ரஜோகுண ஆதிக்கம் நமக்குள்ள உண்டாகும். அதனால நாமஜபம் பண்ணும்போது மனசு அங்கங்க ஓடும். மன்னன் புரஞ்சனன் ஜீவாத்மா. அவனுக்கு 9 வாயில் உள்ள மனித உடல் தரப்பட்டிருக்கு. அந்த நகரத்துல வாழ்றான். ஒரு அழகான பெண்ணை பார்த்தான். அவங்கிட்ட பேசுறா. எப்படின்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை சந்தோஷமா வச்சுக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. விலங்குகள்லாம் புத்திசாலிங்க. அது அதனதன் ஜோடிய பொருத்தமான நேரத்துல சந்திக்குது. வண்டுகள் கூட விதவிதமான பூக்கள்ல உட்கார்ந்து மகரந்த பொடிகளோட பெண் மலர்கள்ல போய் உட்காரும். எந்த பூவுக்கு அதே இனத்தை சேர்ந்த மகரந்தம் தேவையோ அதைத்தான் அது எடுத்துக்கும். இப்படி தாவரங்கள் முதற்கொண்டு எல்லா ஜீவர்களும் ஜோடி விஷயத்துல துல்லியமா இருக்கிறாங்க. ஒரு எருமையை பார்த்து காளை ஆசைப்படாது. அப்போ ஜாதி பேதம் அதுகளுக்கு தெரியுது. மனுஷங்க சாஸ்திரம் படிக்கிறாங்க. பகவான் சொல்றார், நான் வர்ண பேதங்களை அவங்க குணத்துக்கும் செயலுக்கும் ஏற்ப அமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார், கீதையில இருக்கு. அப்போ சமுதாய பண்புக்காக குலங்கோத்திரம் இருக்குங்கிறது தெரியுது. இன்னைக்கு சீர்திருத்தங்கிற பேர்ல
எல்லாம் சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து வர்ண அமைப்பை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள கட்டுப்பாடு இல்லாத ஆள்களா மாத்திட்டாங்க. கெடுறது ஈஸி. எளிது கெடுறது. கெடுக்கிறதும் எளிது. ஆனா ஆக்குறது பெரும்பாடு. மரம் நடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அ நடுறது எளிதுதான். ஆனா வளர்க்கிறது தான் கடினம். எல்லாரும் மரம் வளர்க்கிறோங்க புத்திக்கு வரல. மரம் நடுவோம், மழை பெறுவோம், நிழல் பெறுவோம் இதத்தான் சொல்றாங்க. மரம் நட்டுனாக்குல மழை வரப்போறது கிடையாது. மரங்கள் பசியோட இருந்தா, அதுக்கு உணவளிக்க மழை பெய்யறது உண்டு. நாம செடி நடுறோம், மரம் நடல. செடிய நடுறோம். அது மரமா வளர்றதுக்கு சில வருடங்கள் ஆகும். அ மரம் ஆன பிறகு தான் அது கனி தரும், மழை தரும். இப்போ நிழலுக்கே திண்டாட்டமா இருக்கு. இப்போ அரசு வைக்கிற மரங்கள் கூட ஒரு பலனும் இல்லாம இருக்கிற மரங்கள் தான். புராண காலங்கள்ல பாத யாத்திரைகள் ஜாஸ்தியா இருந்தது. அதனால உண்ணும்படியான கனிமரங்கள் சாலைகள்ல அங்கங்க இருந்தது. குறுக்கு புத்தியால நாம கலாச்சார சிதைவுகள உண்டு பண்ணி இருக்கிறோம். 500 வருஷங்களுக்கு முன்னாடி பகவான் சைத்தன்ய மகாபிரபு தூத்துக்குடி பக்கம் நவதிருப்பதிக்கு வந்தார். ஸ்ரீவைகுண்டம், வாகைக்குளம் வழியா ஒரு பாதை உண்டு. அதுல 2 பக்கமும் துளசி தோட்டம், பூஞ்செடிகள், மரங்கள் இதெல்லாம் இருந்ததாக வரலாற்றுல பார்க்கிறோம். அங்க 9 முக்கியமான பெருமாள் ஆலயங்கள் இருக்கு. விஷ்ணு ஆலயங்கள். எப்படி நவதீவுல சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சு அங்க நெறைய ஸ்தலங்கள் இருக்கோ, இதே போல நவதீவுங்கிற அங்க வந்து கங்கை ஓடுது. இங்க வந்து நவதிருப்பதியில தாமிரபரணி ஓடுது. கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருக்கு. அப்ப இங்க வந்து சைத்தன்ய பகவான் தரிசிக்க வந்தார். நாம சங்கீர்த்தனம் பண்ண வந்தார். சாலையின் இரு பக்கமும் இப்படி துளசி தோட்டம், பூஞ்செடிகள், மரங்கள்லாம் இருந்துச்சு. கனி தரும் மரங்கள்லாம் இருந்தது. பின்னாடி ஆங்கிலேயன் ஆட்சி காலத்துல, அதாவது அவங்க வந்து மத போர்வையில அங்க இருந்தாங்களே ஒழிய, கொள்ளையடிக்க வந்தவங்க. அவங்க இந்த பாதையில இவ்வளவு கோயில்கள் இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு, ஒரு பாதிரியார் மூலமா என்ன செஞ்சாங்க, அங்க இருக்கிற துளசி வனம், செடிகள், மரங்களை எல்லாம் நாசம் பண்ணிட்டு, வெளிநாட்டு மரங்கள நட்டுனாங்க 2 பக்கமும். அந்த மரத்த ஒரு அருவாள வச்சு லேசா கொத்தியாச்சுன்னா, ரத்தம் மாதிரி வடியும். இப்ப கூட அந்த மரங்கள் இருக்கு. அதுல ரத்த நிறத்துல வடிஞ்ச உடனே பாமர மக்கள் அதிர்ச்சியோட பார்ப்பாங்க. அத காட்டி பாதிரியார் சொல்வார், "இயேசுவ சிலுவையில அறைஞ்ச மரம் தான் இது. அதனால தான் ரத்தம் வருது பார்த்தீங்களான்னு" சொல்வார். அதனால இந்த மரத்துக்கு கூட காட் கிராஸ் அ அதாவது காக்ரஸ்ன்னு மருவிருச்சு. இயேசுவுடைய சிலுவை அப்படிங்கிற அர்த்தத்துல பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் அந்த பக்கம் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த மரங்கள் தான் நெறையா இருக்கும். உண்மையிலே அந்த மரம் நிழல் கூட தராது. அ குலங்கோத்திரம் அறியாம புரஞ்சனன் அந்த பெண்ண மணந்துகிட்டான். 1100 பிள்ளைகள் பிறந்துச்சு. ஆசையிலே பிறந்ததுனால, எப்பவும் அந்த பசங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு புரஞ்சனின்னு பேரு இருக்கு. ஒவ்வொரு புலனும் 100 மடங்கு வேலை செய்யுது. மனம் உள்ளிட்ட 11 புலன்கள் இருக்கு. ஒண்ணும் 100 மடங்கு வேலை செஞ்சா 1100ஆ இருக்கு. இப்படி 1100 பிள்ளைங்க. ஒரு புலனுக்கு 10 கிளை. அப்படி வச்சுக்கலாம். மரணத்தின் மகள் பேர் வந்து ஜரா. அதாவது முதுமை. புரஞ்சனனுக்கு முதுமை வருது. மரண காலத்துல வர்ற ஜுரத்துக்கு பிரஜ்வரம் அப்படின்னு பேரு. இது யமலோகத்துடைய ஒரு பிரதிநிதி. மனைவி மேல இருக்கிற ஆசையோட புரஞ்சனன் இறந்து போறான். இதனால மறுபிறவியில விதர்ப்ப தேசத்துல ஒரு பெண்ணா பிறக்கிறான். பெண் சிந்தனையோட ஆண் இறந்தா பெண் உடல் கிடைக்கும். புரஞ்சனன் சிறு வயதிலையும் முதுமையிலையும் நல்லதுகள் செய்தான். ஆனா வாலிபத்துல தப்புகள் தான் பண்ணான். அவனுடைய நற்செயல் காரணமா ஓர் அந்தணன் வீட்டுல அவனுக்கு பெண் பிறவி கிடைச்சது. விதர்ப்ப தேசத்துல ஏராளமான பிராமணங்க உண்டு. இப்ப கூட எல்லா வீடுகள்லயும் தர்ப்பை பயன்பாடு உண்டு. அதை வச்சுதான் விதர்ப்ப அப்படிங்கிற பேர் வருது. கர்மகாண்ட பிராமணர்கள் எப்பவுமே தர்பையோட தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பெண்ணாக பிறந்த புரஞ்சனனுக்கு திராவிட தேசத்து பாண்டிய மன்னனோட திருமணம் ஆகுது. திராவிட தேசம் பக்தியோடைய பிறப்பிடம். அதிக ஒழுங்கு கொண்ட தேசம். இங்கதான் பக்தி இருக்கிறார். பிறந்த இடம். ஒழுங்கற்ற இடங்கள்ல பக்தி வந்து காட்டப்படும். சும்மா சர்டிபிகேட்